கோட் புக் சீரிஸ் தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இதில் இன்னும் சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் 2ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினரி காங்க்ரீட், ஸ்டாண்டர்ட் காங்க்ரீட் அண்ட் ஹை ஸ்ட்ரென்த் காங்க்ரீட் அப்படின்னு சொல்லி காங்க்ரீட்டை வந்து பிரிச்சிருக்காங்க. அப்புறம் அதோட கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 28 டேஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காங்க்ரீட்டோட கிரேட் வந்து கொடுத்துட்டு அது வந்து எந்த குரூப்பில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் M10, M15, M20 மூணுமே வந்து ஆர்டினரி காங்க்ரீட்டில் தான் வரும். அடுத்து 25லேருந்து 55 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் காங்க்ரீட், 60லேருந்து 80 வரைக்கும் ஹை ஸ்ட்ரென்த் காங்க்ரீட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 20 and 16 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 20 and 16 வந்து ஒரு பார்டர் மாதிரி. 20க்கு முன்னாடி இருக்கிறது ஆர்டினரி காங்க்ரீட், 60க்கு அப்புறம் இருக்கிறது வந்து ஹை ஸ்ட்ரென்த் காங்க்ரீட். ஸோ இந்த 20 and 60 மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, அதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் காங்க்ரீட், 20க்கு முன்னாடி இருக்கிறது ஆர்டினரி காங்க்ரீட், 60க்கு அப்புறம் இருக்கிறது வந்து ஹை ஸ்ட்ரென்த் காங்க்ரீட். இந்த 60க்கு அப்புறம் எது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 80 வரைக்கும் இருக்கும். 10லேருந்து 20 வரைக்கும் ஆர்டினரி காங்க்ரீட், அடுத்து 25லேருந்து 55 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் காங்க்ரீட், 60லேருந்து 80 வரைக்கும் ஹை ஸ்ட்ரென்த் காங்க்ரீட். எல்லாமே வந்து 5 தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த 20, 60, 80 இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். 20 and 60 மட்டும் கூட ஞாபகம் வச்சுருந்தா அதுவே வந்து மோர் தேன் இனஃப். இதை வச்சு நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஆர்டினரி காங்க்ரீட், ஸ்டாண்டர்ட் காங்க்ரீட், ஹை ஸ்ட்ரென்த் காங்க்ரீட். அதோட கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருந்துச்சுன்னா 10 தான் வரும். M10 இருந்துச்சுன்னா இந்த நம்ம கிரேட் டெசிக்னேஷன் கொடுக்கும்போதே அதில் இருக்கிற 10ங்கிறது என்ன வந்து டினோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அட் 28 டேஸ் தான் வந்து டினோட் பண்ணோம். ஸோ அதே அந்த கிரேடில் இருக்கிற அதே தான் வந்து ஸ்ட்ரென்த்தும் வரும். இது வந்து இந்த டேபிள் வந்து இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 IS கோட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃப்ளெக்சுரல் டென்சைல் ஸ்ட்ரென்த், அடுத்து வந்து ஸ்ப்ளிட்டிங் டென்சைல் ஸ்ட்ரென்த். அந்தந்த ஸ்ட்ரென்த்துக்கான கோட் புக் கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சுரல் டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்கு IS 516 கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட்டிங் டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்கு 5816 கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃப்ளெக்சுரலுக்கு 516 கொடுத்துருக்காங்க. இந்த 5 + 1 பண்ணிங்க அப்படின்னா 6 நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ 516 வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 5 + 1 6ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட்டிங் டென்சைல் ஸ்ட்ரென்த்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதே ஃப்ளெக்சுரல் டென்சைல் ஸ்ட்ரென்த்தில் எஸ்ஸை வந்து இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறோம். அது எப்படி இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 5ஐயும் 1ஐயும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து 8ஐ இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 and 1ஐயும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து 8ஐ இன்சர்ட் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து ஸ்ப்ளிட்டிங் டென்சைல் ஸ்ட்ரென்த்துங்கிறதுனால அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து ஒரு சில க்ளூஸ் தான். ஸோ நம்மளுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமில் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இதில் 516 அப்படிங்கிறது ஃப்ளெக்சுரல் டென்சைல் ஸ்ட்ரென்த்து, 5816 அப்படிங்கிறது வந்து ஸ்ப்ளிட்டிங் டென்சைல் ஸ்ட்ரென்த். இது ரெண்டுமே அதோட கோட் புக்ஸ். அடுத்து வந்து ஷார்ட் டேர்ம் எலாஸ்டிக் மாடுலஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அதோட ஃபார்முலா. இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஆக்சுவல் வேல்யூ இது வந்து ஆக்சுவலி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இதோட வேரியேஷன்ஸ் இதுலேருந்து நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து ±20% தான் வந்து வேரி ஆகணும் ஆக்சுவல் வேல்யூலேருந்து. நமக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு வேல்யூ இருக்கும், நம்ம மெஷர் பண்ணுற வேல்யூ ஒன்று இருக்கும். இந்த ஃபார்முலாவில் போட்டு ஷார்ட் டேர்ம் எலாஸ்டிக் மாடுலஸ் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். அது வந்து இருக்கும், ஆக்சுவல் மெஷர்டும் இருக்கும். ரெண்டுத்துக்கும் உள்ள வேரியேஷன் வந்து ±20% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து க்ரீப் பற்றி பேசியிருக்காங்க. க்ரீப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் டிபெண்ட் பேராமீட்டர். அது ரொம்ப டைமுக்கு வந்து ஒரு லோடை வந்து ஒரு இடத்துல நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த லோட் வந்து அங்கே ஒரு டிஃபர்மேஷனை வந்து மேக் பண்ணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அந்த டைமுங்கிற ஒரு பேராமீட்டர்னால தான் வந்து அங்கே ஒரு டிஃபர்மேஷன் வந்து நடக்கும். அதுதான் வந்து க்ரீப்னு சொல்லுவாங்க. அந்த க்ரீப் வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. அது எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காங்க்ரீட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு வந்து 1/3 ஆஃப் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை வந்து அதை விட அதிகமாக போகாத வரைக்கும் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதில் என்ன சொல்கிறாங்கன்னா,
ஒரு காங்க்ரீட்டில் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து FCK/3 1/3 ஆஃப் FCK விட அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படின்னா இட் ஷுட் பி லெஸ் தேன் FCK/3. அப்படி இருக்குது, அந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அந்த க்ரீப்போட வேல்யூவும் நம்ம அப்ளை பண்ணுற லோட்னால் ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எது வரைக்கும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இட் ஷுட் நாட் எக்ஸீட் FCK/3. அதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீப் கோஎஃபிஷியன்ட். இந்த டேபிள் வந்து நம்ம எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஒரு டேபிள் தான். 7 days, 28 days and 1 year. 7க்கு வந்து 2.2, 28க்கு 1.6, 1 yearக்கு 1.1. இந்த 2.2 1.1ங்கிறது நம்ம ஞாபகம் இருக்கும். நடுவில் இருக்கிறது 1.6, இதுவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் என்ன இன்னொன்று பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து இன்க்ரீஸ் ஆக அதான் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு க்ரீப் கோஎஃபிஷியன்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுவுமே வந்து ஒரு கொஷின் தான், எக்ஸாம்ஸில் கேட்குற ஒரு கொஷின் தான். இந்த ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது க்ரீப் கோஎஃபிஷியன்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இந்த க்ரீப் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது இந்த ஏஜோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது க்ரீப் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ஒரு கொஷின். ஸோ ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். அடுத்து வந்து இங்கே க்ரீப் கோஎஃபிஷியன்ட்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. க்ரீப் கோஎஃபிஷியன்ட் வந்து எதோட ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து அல்டிமேட் க்ரீப் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை இலாஸ்டிக் ஸ்ட்ரெயின். இது வந்து மாற்றி கேட்பாங்க. இலாஸ்டிக் பை அல்டிமேட் பை இலாஸ்டிக்ன்ற மாதிரி கேட்பாங்க. க்ரீப் கோஎஃபிஷியன்ட்னா என்னென்னா அல்டிமேட் க்ரீப் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை இலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் அட் த ஏஜ் ஆஃப் த லோடிங். ஓகே, ரெண்டுமே வந்து ஸ்ட்ரெயின் தான், அதனால தான் அது கோஎஃபிஷியன்ட்னு சொல்கிறோம். ரெண்டு ஸ்ட்ரெயின் வேல்யூஸுமே வந்து கேன்சல் ஆகி அது ஒரு கோஎஃபிஷியன்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். அது எந்த ரெண்டு ஸ்ட்ரெயினுன்னு பார்த்தோன்னா அல்டிமேட் டிவைடட் பை இலாஸ்டிக். ஸோ க்ரீப் கோஎஃபிஷியன்ட்டோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தா அல்டிமேட் க்ரீப் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை இலாஸ்டிக் ஸ்ட்ரெயின். அடுத்து வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷனுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்ரிகேட்ஸுக்கு. இது வந்து முடிஞ்சால் வந்து படிங்க, அப்படி இல்லைனா வந்து இந்த ரேஞ்ச் மட்டும் எந்த ரேஞ்சில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது கோட் புக்கில் இருக்கிறதுனால இந்த டைப் ஆஃப் அக்ரிகேட் கொடுத்துட்டு அதோட தெர்மல் எக்ஸ்பான்ஷன் என்னென்னு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இது முடிஞ்சால் வந்து பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கபிலிட்டி. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒர்க்கபிலிட்டியோட கோட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா IS 1199. இதான் வந்து ஒர்க்கபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான கோடு. இதுவுமே வந்து அடிக்கடி கேட்குற ஒரு கொஷின் தான், எக்ஸ்பெக்டட் கொஷின் கூட சொல்லலாம். ஒர்க்கபிலிட்டி வந்து 1199 1199 அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 1199 IS 1199 வந்து ஒர்க்கபிலிட்டிக்கு. இந்த டேபிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் முன்னாடியே. இந்த டேபிள் வந்து நிஜமாகவே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவுமே வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் எக்ஸ்போஷர் கண்டிஷன். இந்த டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர டேபிள்ஸில் மைல்டு, மாட்ரேட், சிவியர், வெரி சிவியர் அண்ட் எக்ஸ்ட்ரீம் இந்த 5 கேசஸ் வச்சு தான் வந்து எந்த காங்க்ரீட் யூஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ சிமெண்ட் கண்டென்ட் இருக்கணும், அப்புறம் வாட்டர் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போஷர் கண்டிஷன் கொடுத்துட்டு அது எந்த என்விரான்மெண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் RCC பொறுத்த வரைக்கும். இதை நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. மைல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து காங்க்ரீட் சர்ஃபேசஸ் ப்ரொடெக்டட் அகெயின்ஸ்ட் த வெதர் ஆர் அக்ரெசிவ் கண்டிஷன்ஸ் எக்ஸப்ட் தோஸ் சிச்சுவேட்டட் இன் கோஸ்டல் ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. மைல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு என்விரான்மெண்ட். அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. வெதர் கண்டிஷன்ஸ்னாலேயோ இல்லை அக்ரெசிவ் கண்டிஷன்ஸ்னாலேயோ எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம மைல்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மாட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவியர் ரெயின், ஃப்ரீசிங் கண்டிஷன்ஸ் இதுலேருந்துலாம் வந்து ஷெல்டர் ஆகிருக்கும். அடுத்து வந்து ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் எக்ஸ்போஸ்ட் டு கண்டென்சேஷன் அண்ட் ரெயின்னு சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸ்லி அண்ட் வாட்டர்னாலுமே வந்து மாட்ரேட். அடுத்து சாயிலில் பரி பண்ணியிருக்காங்க, இல்லை கிரவுண்ட் வாட்டரில் வந்து பரி பண்ணியிருக்காங்க. அதே சாயில் வந்து நான் அக்ரெசிவ் சாயில். இது வந்து நம்ம நல்லாவே நோட் பண்ணி வச்சுக்கணும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்ரேட் கண்டிஷன் வந்து அண்டர் நான் அக்ரெசிவ் சாயில் வரும். இதுவே வெரி சிவியர் கண்டிஷன் வந்து அண்டர் அக்ரெசிவ் சாயில் வரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. மாட்ரேட் கண்டிஷன் வந்து நான் அக்ரெசிவ் சாயில், வெரி சிவியர் கண்டிஷன் வந்து அக்ரெசிவ் சாயில். அடுத்து மாட்ரேட்டில் வேறு என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் ஏர்லேருந்து வந்து ஷெல்டர் ஆகிருக்கு இந்த இடம்.
அப்படின்னா வந்து மாட்ரேட்டில் வரும். ஸோ எந்தெந்த கண்டிஷன்ஸில் மாட்ரேட்டில் வரும் அப்படிங்கிறதையுமே வந்து பார்த்துக்கோங்க. மாட்ரேட் கண்டிஷன்ஸில் எல்லாத்துலேருந்துமே ஷெல்டராக இருக்கும். அது ஆனால் வந்து ரெயினுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகும் அந்த இடம். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து வாட்டர்லேயே இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் அக்ரெசிவ் சாயில்லையோ இல்லைனா வந்து ஒரு கிரவுண்ட் வாட்டர்லேயோ கண்டினியூஸாக வந்து கான்டாக்ட்லேயே இருக்கும். ஆனால் மற்ற எதுலேயுமே வந்து கான்டாக்ட் இருக்காது. எதுலலாம் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங்கில், சிவியர் ரெயின் ஆனால் வந்து நார்மல் ரெயினில் எக்ஸ்போஸ் ஆகும், சிவியர் ரெயினுக்கு எக்ஸ்போஸ் ஆகாது. அப்புறம் வந்து சால்ட் ஏருக்கும் வந்து எக்ஸ்போஸ் ஆகாது. அப்படி இருக்குது அப்படின்னா மாட்ரேட் கண்டிஷன் வரும். அடுத்து சிவியர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து தண்ணியிலே இருந்துட்டால் கூட பிரச்சனை இருக்காது. பட் வந்து தண்ணியில் கொஞ்ச நேரம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் இல்லாமல் இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து சிவியர் கண்டிஷனில் வரும். ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங்னு சொல்கிறது அதுதான். கொஞ்ச நேரம் வந்து தண்ணியில் இருக்கும், கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியில் இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது சிவியர் கண்டிஷனில் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி இம்மர்ஸ்ட் இன் சீ வாட்டர், ஃபுல்லாகவே சீ வாட்டர்லேயே இருக்குது அப்படின்னா சிவியர் கண்டிஷனில் வரும். அப்புறம் வந்து எக்ஸ்போஸ் டு கோஸ்டல் என்விரான்மெண்ட் அப்படி இருந்தாலுமே வந்து சிவியர் கண்டிஷன் வரும். 3 கண்டிஷன் தான் சிவியருக்கு. ஒன்று வந்து ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங், அடுத்து வந்து கம்ப்ளீட்லி இம்மர்ஸ் இன் சீ வாட்டர், அப்புறம் வந்து எக்ஸ்போஸ் டு கோஸ்டல் என்விரான்மெண்ட். இது 3மே சிவியர் கண்டிஷனில் வரும். அடுத்து வெரி சிவியர் கண்டிஷன்ஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே வந்து சிவியர் ஃப்ரீசிங் வந்து இருக்குது, ஃப்ரீசிங் கண்டிஷன்ஸ் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொரோசிவ் ஃபியூம்ஸ் இருக்குது அப்படின்னா அதனால் நம்ம காங்க்ரீட் போடுறோம் அப்படின்னா ஸ்டீல் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து கொரோட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது வந்து வெரி சிவியரில் வந்து போட்டுறாங்க. இப்போ வந்து அதுவே நான் அக்ரெசிவ் சாயிலில் இருக்கும்போது அது வந்து மாட்ரேட் கண்டிஷனில் தான் இருந்துச்சு. அக்ரெசிவ் சாயிலில் இருக்கும்போது வெரி சிவியர் கண்டிஷனுக்கு வந்துடுது. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸை முன்னாடியே பார்க்கணுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுவுமே வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட்டு தான். அண்டர் அக்ரெசிவ் சப்சாயில் இருக்குது அப்படின்னா வெரி சிவியர் கண்டிஷன்ஸ் கீழே வந்துடும். வெரி சிவியரில் 2 கண்டிஷன் தான். ஒன்று வந்து கொரோசிவ் ஃபியூம்ஸ்னால, செகண்ட் வந்து அக்ரெசிவ் சப்சாயில்னால. அடுத்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைடல் ஜோனில் இருக்கும்போது, அடுத்து வந்து அக்ரெசிவ் கெமிக்கல்ஸில் இருக்கும்போது, இப்போ ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படி இல்லைனா வந்து சி ஜோன்லேயே இருக்கிற ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் வந்து வந்துடும். ஸோ இந்த 5 கண்டிஷனுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இது தனியாக நோட் பண்ணி என்னென்ன பாயிண்ட் வருது அப்படிங்கிறத நோட் பண்ணி வைங்க. ஏன்னா இந்த கோட் புக்கில் கொடுத்துருக்குற அதே சென்டென்ஸ் தான் வந்து எக்ஸாமில் கொடுப்பாங்க. அதே சென்டென்ஸ் கொடுத்து அது வந்து எந்த என்விரான்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த டேபிள் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது வந்து படிக்காமல் போயிடாதீங்க. அதே மாதிரி அக்ரெசிவ், நான் அக்ரெசிவ் அது ரெண்டுத்தையுமே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. எந்தெந்த கண்டிஷனுக்கு எந்தெந்த என்விரான்மெண்ட் வரும் அப்படிங்கிறத கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டேபிள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து ஃப்ரீசிங் அண்ட் தாயிங் எஃபெக்ட். இந்த ஃப்ரீசிங் அண்ட் தாயிங் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரொம்ப நேரம் கூல் என்விரான்மெண்ட்டில் இருந்துட்டு திடீர்னு ஹாட் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து ஃப்ரீசிங் அண்ட் தாயிங்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீசிங் அண்ட் தாயிங் பண்ணும்போது ஒரு என்ட்ராப்டு ஏர் பர்சன்டேஜ் அப்படின்னு ஒன்று வந்து நார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இருக்கணும், இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சைஸ் ஆஃப் அக்ரிகேட் வந்து மோஸ்ட்டாக நம்ம 20 mm தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். 20 mm 40 mm கொடுத்துருக்காங்க. 20 mm இருக்கும்போது அந்த என்ட்ரைன்ட் ஏர் பர்சன்டேஜ் வந்து 5 ± 1 கொடுத்துருக்காங்க. இதுவே 40 mm அக்ரிகேட்டாக இருக்குது அப்படின்னா 4 ± 1 கொடுத்துருக்காங்க. ஸோ 40 mmனா 4 அப்படியே 40 இருக்கிற 4 தான் இருக்குது. ஆனால் வந்து 20 mm அக்ரிகேட்டாக இருக்கும்போது 5ன்னு இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நார்மலாக ஒரு காங்க்ரீட் நம்ம வந்து காங்க்ரீட் வந்து பில்ட் பண்ணுறோம், காங்க்ரீட்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சல்ஃபேட் அட்டாக்ஸ் வந்து நிறையவே நடக்கும். அந்த சல்ஃபேட்டை வந்து எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சல்ஃபேட் கண்டென்ட்டை இதில் யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு லைனிங் வந்து அதில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா சல்ஃபேட் அட்டாக்கை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிஎத்திலீன் ஆர் பாலிக்ளோரோப்ரீன் ஷீட் ஆர் சர்ஃபேஸ் கோட்டிங் பேஸ்ட் ஆன் asphalt, chlorinated rubber, epoxy or polyurethane materials. இதில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ சல்ஃபேட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துட்டு எந்த லைனிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே இவங்க லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்க எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் லைனிங்காக.
யூஸ் பண்ணோம் அப்படின்னா சல்ஃபேட் அட்டாக்கை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிஎத்திலீன், பாலிக்ளோரோப்ளீன் ஷீட், அடுத்து வந்து ஒரு சர்ஃபேஸ் கோட்டிங் பேஸ்ட் ஆன் ஆஸ்பால்ட், குளோரினேட்டட் ரப்பர், ஈபாக்சி ஒரு பாலியூரித்தீன் மெட்டீரியல்ஸ், இது எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, ஒரு ஸ்டீலை வந்து காங்க்ரீட்டில் இருக்கிற ஒரு ஸ்டீலை வந்து நம்ம வந்து கொரோஷன்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அடிக்குவேட் திக்னஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கொஷினுமே வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அடிக்குவேட் திக்னஸ் நம்ம வந்து அங்கே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கொரோஷன் வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்டீல் இன் காங்க்ரீட் அகெயின்ஸ்ட் கொரோஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் அடிக்குவேட் திக்னஸ் ஆஃப் குட் குவாலிட்டி காங்க்ரீட். ஸோ இதுவுமே கேட்கலாம். அடுத்து வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த டேபிள்லேருந்து எந்த ஒரு கொஷினுமே வந்ததில்லை. மேபி இன் ஃப்யூச்சரில் வந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் காங்க்ரீட் எக்ஸ்போஸ் டு சல்ஃபேட் அட்டாக். சல்ஃபேட் அட்டாக்ல வந்து அந்த காங்க்ரீட் இருக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரி கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் கீழே என்னென்ன டைப் ஆஃப் சிமெண்ட் வரும் அப்படின்னு கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நார்மலாக இருக்கிற ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட், ஓபிசி, போர்ட்லாண்ட் ஸ்லாக் சிமெண்ட், போர்ட்லாண்ட் போர்சலோனா, மூணுமே வந்து கிளாஸ் 1ல் தான் வந்து வரும். அதுலேயுமே இந்த டைப் ஆஃப் சிமெண்ட் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடுத்த கிளாஸ் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி கிளாஸ் 1ல் இருக்கிறது தான் வரும். அது கூட எக்ஸ்ட்ராவாக சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட் ஆர் சல்ஃபேட் ரெசிஸ்டிங் போர்ட்லாண்ட் சிமெண்ட், இது ரெண்டும் வரும். அடுத்து கிளாஸ் 3 வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த சூப்பர் சல்ஃபேட் ரெசிஸ்டிங் போர்ட்லாண்ட் சிமெண்ட் ரெண்டுமே வரும். அடுத்து போர்ட்லாண்ட் போர்சலோனா, போர்ட்லாண்ட் ஸ்லாக் சிமெண்ட் வரும். ஓபிசி மட்டும் வராது. கிளாஸ் 2ல் இருந்தது எல்லாமே வரும், ஓபிசி மட்டும் வராது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 4ல் சூப்பர் சல்ஃபேட்டட், அப்புறம் வந்து சல்ஃபர் ரெசிஸ்டிங், இது ரெண்டு மட்டும்தான் வரும், மற்றது எதுவுமே வந்து வராது. அடுத்து வந்து கிளாஸ் 5ல் சல்ஃபேட் ரெசிஸ்டிங், அடுத்து வந்து சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட் வித் ப்ரொடெக்டிவ் கோட்டிங்ஸ், இது வந்து கிளாஸ் 5ல் வந்து வரும். ஸோ என்னென்ன சிமெண்ட்ஸ் முதல்ல வரும் அப்படிங்கிறத பார்த்துடணும் 5 கிளாஸஸில். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபேட் வந்து சாயிலில் இருக்கும்போதும் வாட்டரில் இருக்கும்போதும் ஒரு கிளாஸ்லையும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க. இது வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, ஆனால் மேபி கேட்க வாய்ப்பு இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சாயிலில் இருக்கும் பொழுது மொத்தம் 5 கிளாஸ் இருக்குது. ஸோ 5 கிளாஸஸில் அந்த சல்ஃபேட்டோட ட்ரேசஸ் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா லெஸ் தேன் 0.2, 0.2 to 0.5, அடுத்து 0.5 to 1, அடுத்து 1 to 2, மோர் தேன் 2. ஸோ 0.2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 வரைக்கும் வந்து இது வந்து வேரி ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா SO3 in 2:1 வாட்டர் சாயில் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இது வந்து ரெண்டுத்துக்குமே மிடில். ஒன்று வந்து இந்த டோட்டல் SO3 அப்படிங்கிறது சாயிலில் இருக்கும்பொழுது, அடுத்து கொடுத்துருக்கிறது கிரவுண்ட் வாட்டரில் இருக்கும்போது, ரெண்டுத்துக்கும் நடுவில் 2:1 ரேஷியோவில் இருக்கும்பொழுது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து 1 to 1.9, அடுத்து 1.9 to 3.1, அடுத்து 3.1 to 5, மோர் தேன் 5. ஸோ இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஃபுல்லாக வாட்டரில் இருக்கும்போது எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 0.3 to 1.2, அடுத்து 1.2 to 2.5, அடுத்து 2.5 to 3, மோர் தேன் 5. ஸோ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்ச் தெரிஞ்சால் கூட நம்ம வந்து கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அப்படிங்கிறத வந்து போட்டுடலாம். ஆனால் டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் வந்து கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே வரும், ஓபிசி, போர்ட்லாண்ட், போர்சலோனா, மூணுமே வரும். அடுத்து வந்து அது கூட எக்ஸ்ட்ராவாக சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட் அண்ட் சல்ஃபேட் ரெசிஸ்டிங் வந்து வரும். அடுத்து எல்லாமே ஃபஸ்ட்டு 2 கிளாஸ்லேயும் இருக்கிறது எல்லாமே வரும், ஆனால் ஓபிசி மட்டும் வராது கிளாஸ் 3ல். அடுத்து கிளாஸ் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்லாண்ட் போர்சலோனா, ஓபிசி, போர்ட்லாண்ட் ஸ்லாக் எதுவுமே வராது. சூப்பர் சல்ஃபேட் ரெசிஸ்டிங், அது 2 மட்டும்தான் வரும். 5th வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 4 அதே தான் வரும், அது கூட எக்ஸ்ட்ராவாக ப்ரொடெக்டிங் கோட்டிங்ஸ் அதுவும் இருக்குது அப்படின்னா கிளாஸ் 5ல் வந்து வரும். அடுத்து இதுலேயுமே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சும்மா ஒரு கோத்ரூ மாதிரி பண்ணிக்கோங்க, கேட்க வாய்ப்புகள் இல்லை, ஆனால் வந்து பட் கேட்கலாம். ஏன்னா வந்து இது வரைக்கும் இந்த டேபிள்லேருந்து எந்த ஒரு கொஷினுமே கேட்டதில்லை. ஸோ இது வந்து கேட்கலாம் அப்படிங்கிறதுனால இது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் அண்ட் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவும் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ஒரு டேபிள் மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட் வந்து
எங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். அபவ் எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வந்து இந்த சிமெண்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு டேபிள். இதுவும் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான டேபிள். இந்த மைல்டு, மாட்ரேட், சிவியர், வெரி சிவியர் அண்ட் எக்ஸ்ட்ரீம் இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். எந்தெந்த கண்டிஷன்ஸ் வந்து எந்தெந்த எக்ஸ்போஷரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கண்டிஷனுக்கு பிளெயின் சிமெண்ட் காங்க்ரீட்லேயும் ஆர்சிசிலையும் மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் என்ன, மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ என்ன, மினிமம் கிரேட் ஆஃப் காங்க்ரீட் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டேபிள். இந்த முதல்ல பிளெயின் சிமெண்ட் காங்க்ரீட்டுக்கு தனியாக படிச்சுக்கோங்க, ஆர்சிசிக்கு தனியாக படிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். இதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம முதல்ல ஆர்சிசியோடது பார்த்துடலாம். ஆர்சிசி இது பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிசிக்கு மினிமமாக வந்து 20 தான் போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்தமாக வந்து 5 கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ 20, 25, 30, 35, 40 இப்படி வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 20லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். மினிமமாக மைல்டுக்கே கொடுக்கறது வந்து M20 தான். ஸோ ஆர்சிசிங்கிறதுனால M20லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இங்கே பிசிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 15லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மைல்டு கண்டிஷனுக்கு நம்ம காங்க்ரீட்டே வந்து யூஸ் பண்ணலை. மாட்ரேட்லேருந்து 15, 20, திருப்பியும் 20, அப்புறம் ஒரு 25. மேக்ஸிமமாகவே வந்து பிசிசிக்கு வந்து M25 தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை டேலி பண்ணுறதுக்கு தான் 2 இடத்துலையுமே சிவியர்லேயும் சரி வெரி சிவியர்லேயும் சரி M20 வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 15, 20, 20, 25 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவுக்கு வரலாம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்சிசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 55லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 55, 50, 45, 45, 40. அடுத்து அப்படியே நம்ம பிசிசிக்கு வந்தோம் அப்படின்னா 0.6, 0.6, 0.5, 0.45 அண்ட் 0.4 இந்த வேல்யூஸுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் வேல்யூ கம்மி ஆகிட்டே வரும். மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். கிரேட் ஆஃப் காங்க்ரீட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ மட்டும் தான் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து 5 தான் மோஸ்ட்டாக டிக்ரீஸ் ஆகும். ஒரு சில இடத்துல 10 வந்து டிக்ரீஸ் ஆகும் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவில். அடுத்து மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் இதுவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதுவுமே வந்து இம்பார்ட்டண்ட் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு டேபிள் போட்டுருங்க. அந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் வந்து மைல்டு, மாட்ரேட், சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம்னு எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் போன டேபிளில் பார்த்த கண்டிஷன்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பிசிசிக்கும் ஆர்சிசிக்கும் எப்படி வந்து சொல்கிறாங்க, என்னென்ன வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. பிசிசிக்கு தனியாக ஆர்சிசிக்கு தனியாக நோட் பண்ணிக்கோங்க. அப்படி பிசிசிக்கு படிக்க முடியல அப்படின்னா வெறும் ஆர்சிசிக்கு மட்டும் கூட நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா ஆர்சிசி மட்டுமே கூட இம்பார்ட்டண்ட் தான். ஸோ இந்த டேபிள் வந்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க தனியாக. அடுத்து வந்து சல்ஃபேட். நம்ம இப்போ ஒரு காங்க்ரீட் இருக்குது அப்படின்னா அந்த காங்க்ரீட்டில் வந்து சல்ஃபேட் கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் ஷுட் நாட் எக்ஸீட் 4% பை மாஸ் ஆஃப் த காங்க்ரீட், மாஸ் ஆஃப் த சிமெண்ட் இந்த மிக்ஸ். இப்போ சிமெண்ட் வந்து ஒரு மாஸ் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து 4% வந்து இட் ஷுட் நாட் எக்ஸீட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ SO3 ஷுட் நாட் எக்ஸீட் 4% பை மாஸ் ஆஃப் த சிமெண்ட் இந்த மிக்ஸ். ஆனால் இந்த 4%ங்கிறது வந்து எல்லா சிமெண்ட்டுக்கும் வந்து அப்ளிகபிள் கிடையாது. சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட் அதோட கோட் புக் வந்து IS 6909. இந்த சிமெண்ட்டுக்கு மட்டும் இது எக்ஸப்ஷனல். இந்த 4% லிமிட்டுங்கிறது இந்த சிமெண்ட்டுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சல்ஃபேட் கண்டென்ட்டோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4%. ஸோ நாட் எக்ஸீட் 4%. அடுத்து வந்து ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா அட்ஜஸ்ட்மெண்ட் டு மினிமம் சிமெண்ட் கண்டென்ட். ஒரு மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாக தான் வந்து வேரியேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அக்ரிகேட் சைஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. 10 mm அக்ரிகேட்டாக இருந்துச்சுன்னா +40 வரைக்கும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். 20 mm இருந்தால் நம்ம எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ண முடியாது. ஸோ வந்து 0. அடுத்து 40 mm அக்ரிகேட்டாக இருந்தால் -30 வரைக்கும் பண்ணலாம். இது எல்லாமே வந்து kg/m³ வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த சிமெண்ட் கண்டென்ட்டுங்கிறதுனால 20 mm நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னா
10, 40 இதுதான் நம்ம வந்து அக்ரிகேட் சைஸில் வந்து பார்த்துருக்கோம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற 20க்கு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே கிடையாது. ஸோ 0. அடுத்து இருக்கிறது மிச்சம் இருக்கிறது 10 and 40 தான். 10க்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 10க்கு வந்து 40 + 40 வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. 40க்கு வந்து -30 வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இது வந்து சின்னதாக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே இருக்கிற 40 வந்து அப்படியே மேலே போகுது. இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகி போகிறதுனால +40 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே மேலே மிச்சம் இருக்க 2 அக்ரிகேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 and 20. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 30 வரும். இது மேலேருந்து கீழே வர்றதுனால -30 ஞாபகம் வச்சுக்கலாம். வந்து ரொம்ப சில்லியாக தான் இருக்கும், பட் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏதாச்சும் ஸ்ட்ரைக் எக்ஸாமில் போய் ஸ்ட்ரைக்கே ஆகலைன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஞாபகம் வந்துடும். ஸோ 20க்கு 0, 10க்கு வந்து +40, 40க்கு வந்து -30. இதான் வந்து மினிமம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு சிமெண்ட் கண்டென்ட். அடுத்து ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்ஸ் ஆஃப் குளோரைட் கண்டென்ட் ஆஃப் த காங்க்ரீட்னு கொடுத்துருக்காங்க. குளோரைட் வந்து எவ்வளோ இருக்கணும் காங்க்ரீட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த காங்க்ரீட் அப்படி இல்லைன்னா அந்த காங்க்ரீட்டை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து காங்க்ரீட் கண்டெய்னிங் மெட்டல் அண்ட் ஸ்டீம் க்யூர்ட் அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரீஸ்ட்ரெஸ்டு காங்க்ரீட். ஸோ வந்து காங்க்ரீட் வந்து அதிகமான டெம்பரேச்சரில் வந்து இருக்குது அப்படின்னா அதிகமான டெம்பரேச்சரில் வந்து க்யூர் பண்ணியிருக்காங்க, அதை வந்து ஸ்டீம் க்யூரிங் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ப்ரீஸ்ட்ரெஸ்ட் காங்க்ரீட்டாக இருக்குன்னா 0.4 kg/m³ தான் வந்து குளோரைட் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து reinforced concrete or plain cement concrete, அதுக்கு வந்து RCC or PCC containing embedded metal, அதுக்கு வந்து 0.6 kg/m³. அடுத்து வந்து எந்த ஒரு குளோரைடுமே இல்லை, எந்த ஒரு மெட்டலுமே இல்லை அப்படின்னா அது வந்து 3 kg/m³ வரைக்கும் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ 3 கண்டிஷன் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீம் க்யூர்டு காங்க்ரீட், அடுத்து வந்து RCC and PCC, அடுத்து வந்து எதுவுமே மெட்டல்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 0.4, அடுத்து வந்து 0.6, அடுத்து வந்து 3. இந்த டேபிளுமே வந்து இது வரைக்கும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்கலிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆல்கலிஸ்ன்னு பார்த்தாலே Na2O பற்றி நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து Na2O இஸ் ஆல்கலி. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளை ஆஷ் அப்படி இல்லைன்னா கிரானுலேட்டட் பிளாஸ்ட் ஃபர்னேஸ் ஸ்லாகை வந்து ஒரு ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்டில் ஒரு பார்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். as a பார்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளை ஆஷ் ஒரு ஸ்லாகில் வந்து Na2O வந்து should not be more than 0.6%. 0.6%க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இட் should not be more than 0.6%. அடுத்து வந்து ஃப்ளை ஆஷ் கண்டென்ட் வந்து அட்லீஸ்ட் 20% அப்படி ஆர் ஸ்லாகோட கண்டென்ட் வந்து அட்லீஸ்ட் 50%. இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃப்ளை ஆஷையும் ஸ்லாகையும் வந்து இட் கேன் பி யூஸ்ட் ஆஸ் எ பார்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பார்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் OPCன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா Na2 வந்து இட் should not be more than 0.6%, ஃப்ளை ஆஷ் வந்து அட்லீஸ்ட் 20% அண்ட் ஸ்லாக் வந்து 50%. அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின்ட்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின்ட்ஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை பாதியிலே நிறுத்திட்டு அந்த ஒர்க்கை நம்ம நாளைக்கு இல்லை இன்னும் ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட் வந்து போடுவாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட் வந்து இந்த மாதிரி டெம்பரரி ஒர்க் வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து அந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட்ஸ் வந்து போடுவாங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, shall be allowed within 600 mm below the low water level or within 600 mm of upper and lower planes of wave action அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து within 600 mm below the low water level or within 600 mm the upper and the lower planes of wave actionனு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த். இந்த டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த்துங்கிறது என்ன அப்படின்னா FCK + 1.65 டைம்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான். டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த்தோட ஃபார்முலாவே இதுதான். FCK + 1.65 டைம்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அடுத்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸில் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம் சாம்பிள்ஸை. அந்த சாம்பிள்ஸை வந்து டெஸ்ட் பண்ணும்போது 30 சாம்பிள்ஸ் as early as possible.
லைக் இது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட்டெம்ப்ட்ஸ் நம்ம வந்து ஒரு வாட்டியும் டெஸ்ட் பண்ணும்போது அந்த நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து 30 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ அப்படின்னா, இந்த மிக்ஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மிக்ஸை யூஸ் பண்ணும்போது எவ்வளோ அட்டெம்ப்ட் வரைக்கும் அலவுடுன்னு பார்த்தீங்கன்னா 30 சாம்பிள்ஸ். அடுத்து என்ன அப்படின்னா, அசியூம்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூஸ். இது வந்து மெயினாக எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கும் போது இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் வேல்யூவை ஒன்று அவங்க கொஷனில் கொடுத்துருவாங்க, அப்படின்னா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த காங்க்ரீட் கிரேடை வந்து கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேல்யூ என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். 10-15க்கு வந்து 3.5, 20-25க்கு வந்து 4, அதுக்கப்புறம் என்ன வேல்யூவாக இருந்தாலுமே வந்து 5 தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2க்கு வந்து 3.5, அடுத்த 2க்கு வந்து 4, அடுத்து என்ன வந்தாலுமே வந்து 5 தான். 10-15க்கு வந்து 3.5, 20-25க்கு வந்து 4, 25க்கு மேலே எந்த காங்க்ரீட்டாக இருந்தாலுமே வந்து 5. இதான் வந்து அசியூம்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ். இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கொஷனில் வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேபிள், ப்ரொபோர்ஷன் ஃபார் நாமினல் மிக்சஸ். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 கிரேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5, 7.5, 10, 15, 20. இது வந்து பார்த்திங்கன்னா நாமினல் மிக்ஸ். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் M20 வரைக்கும் தான் நம்ம நாமினல் மிக்ஸ் வந்து இருக்குது. M20க்கு மேலே எல்லாமே நம்ம டிசைன் பண்ணுற மிக்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த M5லேருந்து M20 வரைக்கும் இந்த 5 கிரேட் வந்து வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில் இந்த டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ட்ரை அக்ரிகேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை அக்ரிகேட்னால் நமக்கு வந்து அக்ரிகேட்னு அவங்க ஃபுல்லாக பொதுவாக வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா ஃபைன் அக்ரிகேட்டும் வரும், கோர்ஸ் அக்ரிகேட்டும் வரும். ஸோ டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ட்ரை அக்ரிகேட் பை மாஸ் பெர் கேஜி ஆஃப் சிமெண்ட் டு பி டேக்கன் ஆஸ் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் மாசஸ் ஆஃப் ஃபைன் அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட். ஸோ இப்போ இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ M5 கிரேடுன்னு எடுத்தோம் அப்படின்னா அந்த M5 கிரேடில் ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் ரெண்டுத்தையும் நம்ம அதோட மாசை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து 800 தான் வரணும் மேக்ஸிமமாக. அதுக்கு மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 7.5 எடுத்தோம் அப்படின்னா 625, அடுத்து M10 எடுத்தோம்னா 480, அடுத்து M15 எடுக்கிறோம் அப்படின்னா 330, அடுத்து வந்து M20 எடுக்கிறோம் அப்படின்னா 250. இதான் வந்து மேக்ஸிமம் ட்ரை அக்ரிகேட்டோட வேல்யூ, மேக்ஸிமம் அது குவான்டிட்டி ஆஃப் ட்ரை அக்ரிகேட். ஸோ ஃபைன் அக்ரிகேட்டையும் கோர்ஸ் அக்ரிகேட்டையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட மாஸ் வந்து இந்த வேல்யூஸ்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் டு கோர்ஸ் அக்ரிகேட் எப்பயுமே 1:2 ரேஷியோவில் தான் வந்து எடுப்பாங்க. 1:2 ரேஷியோ. அதில் வந்து அப்பர் லிமிட் வந்து 1:1.5, லோவர் லிமிட் வந்து 1:2.5ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் பெர் 50 kg. இது வந்து கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க வாட்டர் கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்கணும், வாட்டர் கண்டென்ட் இல்லை, குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். இப்போ வந்து 50 kg, அதான் ஒரு பேக் சிமெண்ட்டுக்கு எவ்வளோ வாட்டர் வந்து தேவைப்படும். M5 இருக்குது அப்படின்னா 60 லிட்டர்ஸ் வந்து தேவைப்படும். M7.5 இருக்குது அப்படின்னா 45 லிட்டர்ஸ், M10 இருக்குது அப்படின்னா 3.5, M15 இருக்குது அப்படின்னா 34 லிட்டர்ஸ் வந்து M10க்கு, M15க்கு 32 லிட்டர்ஸ், அடுத்து M20க்கு 30 லிட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் பெர் 50 kg ஆஃப் சிமெண்ட். ஸோ இந்த டேபிள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது வந்து நாமினல் மிக்ஸுக்கான டேபிள். அதனால தான் வந்து M5லேருந்து M20 வரைக்கும் இருக்குது. அடுத்து வந்து பேட்சிங் அண்ட் மிக்சிங் பிளான்ஸ். இப்போ வந்து ஒரு காங்க்ரீட் வந்து பண்ணுறோம், காங்க்ரீட் ஸ்ட்ரக்சர் வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்னா பேட்சிங் அண்ட் மிக்சிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதோட கோட் புக் என்ன அப்படின்னா IS 4926. இது வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, IS 4926. அதுலேயே இப்போ மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு ஒரு அக்யூரசி இருக்கணும். அது எவ்வளோ அக்யூரசி அப்படின்னா +or-2% ஆஃப் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் தான் வந்து அந்த மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸோட அக்யூரசி. ஸோ அக்யூரசி ஆஃப் மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ் ஷல் பி வித்தின் +or-2% ஆஃப் த குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட். இதுவுமே வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே எக்யூப்மெண்ட் வந்து இதுவே அக்ரிகேட் ஆர் அட்மிக்சர்ஸ் ஆர் வாட்டரை வந்து மெஷர் பண்ணுது அப்படின்னா +or-3% வரைக்கும் வந்து அதை அலோவ் பண்ணுறாங்க. எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்து சிமெண்ட் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா +or-2%, அக்ரிகேட், அட்மிக்சர்ஸ் அண்ட் வாட்டர் இதுக்கு வந்து +or-3%.
இப்போது நம்ம வால்யூம் பேட்சிங் பண்ணுறோம் அப்படின்னா எந்த பேட்சிங் பண்ணாலுமே பல்கிங் அப்படின்னு ஒன்று வந்து நடக்கும். அந்த பல்கிங்கோட கோட் புக் என்ன அப்படின்னா IS 2386. அதான் வந்து பல்கிங்கோட கோட் புக். இது வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் இருந்தாலுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் டிட்டர்மினேஷன் இந்த அக்ரிகேட்ஸில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கோட் புக் என்ன அப்படின்னா IS 2386 Part 3. இதுவுமே வந்து நியூவாக தான் இருக்குது, அந்தளவுக்கு இதுவுமே வந்து இம்பார்ட்டண்ட் இல்லை. அடுத்து வந்து சர்ஃபேஸ் வாட்டர் கேரிட் பை அக்ரிகேட். ஓகே, இப்போ வந்து நம்ம வாட்டர்ஸ் அக்ரிகேட்ஸ் எல்லாமே வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி தான் வந்து காங்க்ரீட் வந்து ரெடி பண்ணுவோம். அப்படி பண்ணும் பொழுது ஒரு சில கண்டிஷன்ஸில் எவ்வளோ வாட்டர் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ அக்ரிகேட் வந்து வெரி வெட் சாண்ட், மாடரேட்லி வெட் சாண்ட், மாய்ஸ்ட் கிரேவல் ஆர் crushed ராக்ஸ், இதில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷனில் வருது அப்படின்னா எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் வந்து அதுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது வந்து பர்சன்டேஜ் பை மாஸும் கொடுத்துருக்காங்க, லிட்டர்ஸ் பர் மீட்டர் கியூபும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நியூ டேட்டா தான், இது வந்து முடிஞ்சால் வந்து படிங்க, அப்படி இல்லைன்னா அது வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து மிக்சிங் ப்ராசஸில் இப்போ வந்து ஒரு மெக்கானிக்கல் மிக்சர் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிக்சரோட கோட் புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து IS 1791, அடுத்து 12119. அதான் வந்து 2 கோட் புக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 1791, அடுத்து வந்து 12119 அது வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மிக்சிங் டைம்க்கான ஒரு கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மிக்சிங் டைம் ஷல் பி அட்லீஸ்ட் 2 minutes. மினிமமாக 2 minutes ஆச்சும் வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒர்க்கபிலிட்டியோட கோட் புக் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 1199 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து டோசேஜ் ஆஃப் ரிட்டார்டர்ஸ், பிளாஸ்டிசைசர்ஸ் அண்ட் சூப்பர் பிளாஸ்டிசைசர்ஸ். இப்போ இவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு சைனில் வரும். இப்போ ரிட்டார்டர்ஸ் வந்து 0.5% பை வெயிட் ஆஃப் சிமெண்டஸ் மெட்டீரியல். அடுத்து வந்து பிளாஸ்டிசைசருக்கு 1%, சூப்பர் பிளாஸ்டிசைசருக்கு வந்து 2% பை வெயிட் ஆஃப் த சிமெண்டஸ் மெட்டீரியல் யூஸ்ட். லைக் இவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிட்டார்டர் வந்து 0.5% ஆஃப் சிமெண்ட் தான் வந்து யூஸ் பண்ணணும், பிளாஸ்டிசைசர் வந்து 1% ஆஃப் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணணும், சூப்பர் பிளாஸ்டிசைசர் வந்து 2% ஆஃப் சிமெண்ட், இவ்வளோ தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டோசேஜ்க்கான வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஃபார்ம் ஒர்க் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் ஒர்க்கோட கோட் புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14687. அதோட கோட் புக் வந்து 14687 14687. இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலரன்சஸ் ஆன் ஷேப், லைன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் ஷோன் இன் த ட்ராயிங். இப்போது ட்ராயிங்கில் இருக்கிற லைன்ஸோட டைமென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டைமென்ஷன்ஸ் வந்து எந்த டாலரன்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு காலம் அப்படி இல்லைன்னா ஒரு பீம் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபைட் டைமென்ஷன்ஸ், அதோட டைமென்ஷன்ஸோட டீவியேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம்க்கு வந்து +16 mm, பீமுக்கு வந்து -16 mm. இதான் வந்து கிராஸ் செக்ஷனுக்கான டைமென்ஷன்ஸ். அடுத்து டீவியேஷன் ஃப்ரம் டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஃபூட்டிங் வந்து டைமென்ஷன்ஸ் இந்த பிளானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா +50 mm -20 mm. இதை வந்து அதோட டாலரன்ஸ். அடுத்து எக்ஸென்ட்ரிசிட்டி என்ன அப்படின்னா 0.02 times the width of the footing in the direction of deviation not more than 50 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 0.02 times the width of the footing. அந்த width of the footing அந்த வேல்யூ வந்து it should not be more than 50 mmன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து திக்னஸ் வந்து +or-0.05 times the specified thickness. இதுதான் வந்து அந்த டாலரன்ஸோட வேல்யூ. இது வந்து ட்ராயிங்கில் இருக்கும்போது இந்த டாலரன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுவுமே அந்தளவுக்கு கேட்டதில்லை, ஸோ வந்து இன் ஃப்யூச்சரில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் செக்ஷனோட டீவியேஷன்ஸ். கிராஸ் செக்ஷனுக்கு வந்து +12 -6. அடுத்து வந்து டைமென்ஷன்ஸ் இந்த பிளானில் வந்து +50 -12. அடுத்து எக்ஸென்ட்ரிசிட்டி வந்து 0.02 times the width of the footing not more than 50 mm. அடுத்து திக்னஸ் வந்து +or-0.05 times the specified thickness. ஸோ இந்த டேபிள் வந்து நியூவாக இருக்குது, கேட்க வாய்ப்புகள் இருக்குது, இதுவுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஸ்ட்ரிப்பிங் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா
The form shall not be released until the concrete has achieved a strength of at least twice the stress to which the concrete may be subjected at the time of removal of the formwork. அது எப்போ வந்து அந்த ஃபார்ம்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறோம் அந்த டைம் தான் வந்து ஸ்ட்ரிப்பிங் டைம்னு சொல்லுவாங்க. அது வந்து அது வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, அந்த காங்க்ரீட் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணும். அந்த அச்சீவ் பண்ணுற ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, இட் ஷுட் பி ட்வைஸ் த stress to which the concrete is subjected to at the time of removal of formwork. இப்போ ஒரு ஃபார்ம்ஒர்க் வந்து ரிமூவ் பண்ணும்போது அந்த காங்க்ரீட் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை அண்டர்கோ பண்ணோம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட ட்வைஸ் த வேல்யூ தான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணும் அந்த காங்க்ரீட். அந்த ஸ்ட்ரென்த் வந்து இட் ஷுட் பி ட்வைஸ் த ஸ்ட்ரெஸ் ஆஃப் த காங்க்ரீட். அதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் ட்வைஸ், ஸோ 2 times இதுவுமே வந்து கேட்கலாம். அடுத்து வந்து இந்த ரிமூவல் ஆஃப் ஃபார்ம்ஒர்க் அப்போது அந்த டெம்பரேச்சர் வந்து 15 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து ஒரு பேராமீட்டராக வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இட் ஷுட் நாட் பி லெஸ் தேன் 15 டிகிரி செல்சியஸ். ஸோ 15 டிகிரிக்கு மேலே தான் வந்து இருக்கணும். அடுத்து வந்து ஒரு டேபிள் இருக்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைப் ஆஃப் ஃபார்ம்ஒர்க், அப்புறம் வந்து மினிமம் பீரியட் பிஃபோர் ஸ்ட்ரைக்கிங் த ஃபார்ம்ஒர்க். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஃபார்ம்ஒர்க்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு வெர்டிக்கல் ஃபார்ம்ஒர்க் வந்து கொடுக்குறோம். காலம்க்கு, பீமுக்கு, வாலுக்கு ஒரு வெர்டிக்கலாக கொடுக்கும்போது அதுதான் வந்து லீஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதான் 1 day 16 to 24 hours. இது வந்து 1 dayன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா 16 to 24 ஹவர்ஸ்னு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 16 to 24 ஹவர்ஸ்ன்னு தான் படிச்சுட்டு போயிருப்போம். ஆனால் அந்த கொஸ்டினில் வந்து 1 dayன்னு இருக்கும். ஆனால் வந்து நம்ம 1 dayங்கிறத மாதிரி யோசிக்க மாட்டோம். ஸோ சைட்லேயே வந்து 1 dayன்னு எழுதி வச்சுக்கோங்க. மினிமமாக இதுக்கு தான் வந்து மினிமம் டைம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கல் ஃபார்ம்ஒர்க்கு தான் வந்து மினிமம் டைம். ஸோ காலம்க்கு, வாலுக்கு, பீமுக்கு வெர்டிக்கல் ஃபார்ம்ஒர்க் கொடுக்கும்போது 1 day தான் வந்து மினிமம் பீரியட். அடுத்து சாஃப்ட் டு த ஸ்லாப்ஸ், சாஃப்ட் ஃபார்ம்ஒர்க் டு த ஸ்லாப். இது வந்து என்ன, சாஃப்ட்னா என்னென்னா, ஒரு ஸ்லாப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பாட்டம் பார்ட் தான் வந்து சாஃப்ட்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டம் பார்ட் வந்து ப்ராப்ஸ்ன்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மேலே சீலிங்லேருந்து கிரவுண்டுக்கு வந்து ஒரு கொம்பு மாதிரி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து ப்ராப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ஸை வந்து எப்போ வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்ம்ஒர்க் வந்து ரிமூவ் பண்ண உடனே இந்த ப்ராப்ஸை வந்து வச்சுருவாங்க ஒரு சப்போர்ட்காக. அந்த மாதிரி இருக்கும்பொழுது 3 days வரைக்கும் வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சாஃப்ட் ஃபார்ம்ஒர்க் டு பீம்ஸ், அதே தான். ஆனால் அது வந்து பீமுக்கு முன்னாடி வந்து பார்த்தது வந்து ஸ்லாப்க்கு வந்து 3 days போகணும். பீமுக்கு வந்து 7 days வரைக்கும் கொடுக்கணும். அடுத்து வந்து ப்ராப்ஸ் டு த ஸ்லாப். இதே ஸ்லாபுக்கு வந்து ப்ராப்ஸ் வந்து நம்ம வைக்கிறது, இந்த ஃபார்ம்ஒர்க்கை வந்து எடுத்துகிட்டு அந்த ப்ராப்ஸை வந்து வைக்கும் பொழுது அது வந்து ஸ்லாபோட ஸ்பேன் வந்து 4.5 meter வரைக்கும் இருக்குது அப்படின்னா 7 days வரைக்கும் வச்சா போதும். இதுவே 4.5க்கு மேலே அதோட ஸ்பேன் வந்து போகுது அப்படின்னா 14 days வரைக்கும் வைக்கணும். அடுத்து பீம்ஸ் அண்ட் ஆர்ச்சஸ்க்கு வந்து 6 meter வரைக்கும் இருக்குது அதோட ஸ்பேன் அப்படின்னா 14 days. மோர் தேன் 6 days இருக்குது அப்படின்னா 21 days. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த வெர்டிக்கல் காலம், வால், பீம், இந்த வெர்டிக்கல் ஃபார்ம்ஒர்க் மட்டும் அது மட்டும் தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க 1 day. அடுத்து வந்து ஸ்லாப், பீம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லாபுக்கு வந்து சாஃப்ட்டில் கொடுக்கும்போது 3 days. அடுத்து அதே சாஃப்ட்டில் வந்து பீம்ஸ்க்கு கொடுக்கும்போது 7 days. 3 and 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது வந்து 7, 14, 14, 20, 21 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 7, 14 ஒரு கிளப்பாகவும், அடுத்து 14 and 21 அது ஒரு பார்ட்டாகவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் முதல்ல ஸ்லாப் தான் வருது. அங்கேயுமே முதல்ல ஸ்லாப் தான் வந்துச்சு, இதுலேயும் ஸ்லாப் தான் வருது. ஸ்லாபோட ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா 4.5 meter. ஸோ 4.5 meterக்குள்ளே இருந்துச்சுன்னா 7 days, அதுக்கப்புறம் போச்சுன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா 14 days. அடுத்து பீம்ஸ் அண்ட் ஆர்ச்சஸ்க்கு 6 meter வரைக்கும் இருக்குது அப்படின்னா 14 days. மோர் தேன் 6 meterனா 21 days. ஸோ இந்த டேபிள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். திருப்பி இந்த டேபிள்லேருந்து கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த டேபிளை நம்மளை வந்து ஸ்கிப்பே பண்ண முடியாது, கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும்.